போட்டித் தேர்வு பயணிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே இண்டிபெண்டன்ட் டே வாழ்த்துக்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில யூனிட் படித்தா கேள்வி, அதாவது ப்ரூஃப் காமிச்சிட்டு இருந்தோம். சரிங்களா? இந்த யூனிட்லாம் படித்தா இத்தனை கேள்வி அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம 10th புக்குக்கு பார்த்திங்கன்னா எத்தனை யூனிட் படித்தா கிட்டத்தட்ட ஒரு 15+ கேள்வி தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம யூனிட்லாம் அனலைஸ் பண்ணி புக் ப்ரூஃப் பார்த்துருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா அது ஒரு 15 கேள்வி, 15+ மினிமம். சரிங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 கேள்வி. அதுக்கான ப்ரூஃப் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா யூனிட் 5ல் பொருளாதாரம்னு இருக்கும். சரிங்களா? அதில் பொருளாதாரம், இந்திய பொருளாதாரமில் மினிமம் பார்த்திங்கன்னா 5 கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா? மினிமம்னா 5 கேள்வி கேட்பாங்க. சில நேரம் 3லேருந்து 4 கேள்வி கூட கேட்பாங்க. அது கொஷினை பொறுத்து ஒவ்வொரு வட்டம் ஒவ்வொரு இது மாதிரி மாறும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எடுத்துக்கிட்டால், இப்போ 2024 குரூப் 4 எடுத்துக்கிட்டால் அவங்க 5 கேள்வி கேட்டிருக்காங்க. அதே இது 2025 இந்த இப்போ நடந்துச்சுல குரூப் 4 போன வருஷம், அதில் பார்த்திங்கன்னா 3 கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 2019 குரூப் 4ல் 4 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆனால் மினிமம் 5, 4, 3 இந்த கேட்டகிரியிலே தான் கேட்டுட்ருக்காங்க. அதுவும் பர்டிகுலர் லெசன்ஸை படித்தா நம்மளுக்கு இதில் 2 கேட்டகரியாக இருக்கும். யூனிட் 5ல் என்னென்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகத்துக்கு நம்ம இங்கே படிக்க தேவையில்லை. இது நம்ம என்னென்னா இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரிலாம் போயிடும். சரிங்களா? இதில் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து தான் மினிமம் ஒரு 3லேருந்து 4 கேள்வி வராங்க. அதுக்கான புக் ப்ரூஃப் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். சரிங்களா? அதை அடித்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 11th புக்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 லெசன் இருக்குது. சரிங்களா? என்னென்ன அப்படின்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கும் முன்னரும் பின்னரும், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், இதெல்லாம் தொழில்களை பற்றி இருக்கும். அடுத்து ஊரக பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் என்ன இருக்குன்னா நிறையா திட்டங்கள், கிராமத்தில் என்னென்னலாம் திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி பேஸ் பண்ணி படிக்கணும். தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கு கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம மேஜராக என்ன புக்கில் கொடுத்துருக்காங்களோ அதை இது ஓவராலாக கவர் பண்ணி படிச்சிடணும். சரிங்களா? இப்போ இந்திய பொருளாதாரம் ஃபஸ்ட் லெசன் அந்த பார்த்திங்கன்னா அதுலேயும் தமிழ்நாடு பொருளாதாரமும் கரண்ட் அஃபேர்ஸ் போவாங்க. ஆனால் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா மேஜராலாம் என்னென்ன இருக்குங்கிறத ஓவராலாக பார்த்துடணும். சரிங்களா? ஏன்னா அதில் மக்கள் தொகையெல்லாம் அதில் பேஸ் பண்ணி அதுலேயுமே கொஷின் முந்திலாம் கேட்டிருக்காங்க. இந்த சிறு பிளவாண்டு அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்திய பொருளாதாரங்கிறது இந்த மினிமம் இந்த 5 யூனிட்டை படித்தா மினிமம் 3 கேள்வி வரலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எத்தனை கேள்வினாலும் வரலாம். அது கொஷின் தரத்தை பொறுத்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. இப்போ ஆனால் 2025 குரூப் 4ல் 3 கேள்வி கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக எந்த லெசனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கும் முன்னரும் பின்னரும் அந்த இதிலிருந்து ரெகுலராக ஒரு கொஷின் கேட்குறாங்க. இப்போ அதுலேருந்து எப்படி கேட்குறாங்க, எப்படி படிக்கணும், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம், எக்கனாமிக்ஸ்க்கு நீங்கள் அப்போ 6th புக்கு 9th புக்கெல்லாம் படிக்கக்கூடாதா அப்படின்னா, அதில் மேஜராக இருக்கும். மேஜராக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொருளாதாரம்னா என்ன, ஒரு அடிப்படை கருத்துக்கள் தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த 11th 12th எக்கனாமிக்ஸில் தான் ரொம்ப எல்லாமே டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் மெயின். சரிங்களா? நீங்கள் 11th 12th நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2019 புக்ஸ் அப்போ 6th 9th அதை தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு இப்போ 2026 காலகட்டத்தில் இருக்கும். அதனால் நம்ம 11th 12th தான் நம்மளாம் ஃபோக்கஸ் பண்ணோம். இது 11th இந்த 5 யூனிட் படித்தா இந்த 3 கேள்வி வருங்கிறத நான் புக் ப்ரூஃபாக காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. 2024 குரூப் 4ல் என்னென்னா இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த உழவர்கள் இதில் தொழிலை பற்றி தான் இருக்கும். தொழில், வேளாண்மை இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? உழவர் கடன் அட்டை திட்டத்தை பற்றி கொஷின் கேட்குறாங்க. இதெல்லாம் 2024 குரூப் 4 இதிலலாம் ஒரு லைனாக அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இதில் 5 கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல, இதில் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்களில் ஃபுல்லாக தொழிலை பற்றி தான் முக்கியமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தொழிற்கொள்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதாவது தொழில் கொள்கை எது அதிக முக்கியமான தொழில் கொள்கையாக இருக்குது. இப்போ 1991 இருக்கும், 1948, 56, 77 நிறைய தொழில் கொள்கை இருக்கும். அதில் 91 தான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த மாதிரி ஒரு கொஷின், 2 கொஷினாக இது 2024 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. முக்கியமாக அடுத்து கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதுவுமே பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து கொடுத்துருக்காங்க கல்வியை பற்றி 2024 குரூப் 4ல் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவோட கல்வி முறை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதை வரி வரியாக படிக்கணும் அவசியம் இல்லை. அந்த கேட்டகிரி ஒவ்வொரு கேட்டகிரியாக இருக்கும். தொழில், வணிகம் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, கல்விங்கிறத தனித்தனியாக வந்து பிரிச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வாசித்து பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அந்த இதுதான் இந்த 2024 குரூப் 4ல் இந்திய கல்வி முறை அப்படிங்கிறத அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ அதை ஃபுல்லாக ஓவராலாக நம்ம ஹிண்ட்ஸ் எடுத்து படிச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில்னால அடுத்து வந்து நம்ம 1855 மேற்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் இதில் ரெகுலராக ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் தொழில் வந்து பிரித்தாங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறையா வந்து நம்ம நாட்டிலேருந்து கொள்ளையடிச்சு இங்கிலாந்துக்கு வந்து போயிருப்பாங்க. ரயில் பாதையெல்லாம் வந்து நிறைய இது பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து அவங்க வந்து எப்படிலாம் இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்து கேட்டுட்ருக்காங்க. இது விடுதலைக்கு முன்னரும் அப்படிங்கிற லெசனில் கேட்டது. அந்த அனுபவங்கள் சரிங்களா, இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்களில் 2 கொஷின் கேட்குறாங்க. அதை நான் ப்ரூஃப் காமிச்சிட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இந்தியா பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை பற்றி தான் கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா 1855ஆம் ஆண்டு எங்கள் சணல் வந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ரேஷ்ரா அப்படிங்கிற இடத்துல தான் சணல் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. தொழிற்சாலை ஃபஸ்ட்டு முதலாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து இதில் வந்து மேஜராக நீங்கள் இந்த யூனிட்டை பாருங்களேன், இந்த யூனிட் எல்லாத்துலேயுமே கவர் ஆகும். இப்போ 2024 குரூப் 4ல் 2 இருக்குது. இன்னொன்று மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து அந்த ஹச்டி புள்ளியை கேட்டிருக்காங்க. அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது 2016 சென்சஸ் படி சரிங்களா. இப்போ 2026 எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கரண்ட் அப்டேட் பார்த்துக்கணும். இது முதல் 3 ஆளுக்கு, ஏன்னா அப்படி வேணால் கொஷின் கேட்கலாம். 2026 எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறத சென்சஸ் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து படிக்கணும். இது வந்து எப்படினாலும் கேட்பாங்க சரிங்களா. இந்த கொஷினை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க 2025 குரூப் 4ல் இங்கே வந்து 5 ஆண்டு திட்டம் இல்லாமல் கொஷின் எப்பயுமே இருக்காது. நிதி ஆயோக் 5 ஆண்டு திட்டம் ரொம்ப மஸ்ட்டு. இது வந்து இந்திய விடுதலைக்கும் சுதந்திரம் அதுதான் அந்த பாடம் தான். அதிலிருந்து தான் 5 ஆண்டு திட்டம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. 5 ஆண்டு திட்டம்லாம் வரிசையாக படிச்சுக்கணும். எப்படினாலும் கேட்பாங்க. பொறுத்துக்க டைப்பு, ஸ்டேட்மெண்ட்டு, சரியான இணை, பொருந்தாதது எதுனாலும் கேட்பாங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்திய பொருளாதாரம் 2025லையும் கேட்டிருக்காங்க, 2024லையும் கேட்டிருக்காங்க. 2024 2 கேள்வி கேட்டிருக்காங்க, 2025 1 கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து நில சீர்திருத்தம் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆரன் வாலிஸ் இந்த மகள்வாரி முறை, ஜமீன்தாரி முறை இந்த மாதிரி முறைகள்லாம் இருக்கும்ல. ராயத்து வாரி முறை தமிழ்நாட்டில் முத அங்கே தான் வந்து அறிமுகமாச்சு. இந்த மாதிரி முறைகள் ஏன்னா அங்கே வந்து நம்ம சிலபஸ்லேயே வந்து ஒரு லைன் இருக்கும். என்ன அப்படின்னா நில சீர்திருத்தம், அதை வந்து நிலத்தை வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க, அந்த முறைகள்லாம் நிறைய மக்களுக்கு வந்து கொடுமை கொடுத்துருக்கோம். அதை கூட நம்ம சித்திரவாதை ஆணையம் சொல்லி அதை ஒழிக்கணும்னு சொல்லி இதெல்லாம் வந்து சென்னை வாசிகள் சங்கம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம்மில் படிச்சிருப்பீங்க. அந்த இதை தான் வந்து இது சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து யார் கொண்டு வந்தாங்க, இந்த முறையில் யார் உரிமையாளர்களாக இருந்தாங்க அதில் வந்து கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜமீன்தாரி முறை, இதுவுமே 2025 குரூப் 4ல் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த வட்டம் 2025 குரூப் 4லேயே 2 கேள்வி தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. மேஜராக இந்த பாடம் சரிங்களா. நீங்கள் மற்ற பாடத்தில் இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம் அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போகும். இதில் வந்து கண்டிப்பாக உறுதியாக 2 கேள்வி இல்லைனா 1 கேள்வி வரும். ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டை படிங்க சரிங்களா. ஏன்னா இதிலேருந்து ரெகுலராக 1 கொஷின் 2 கொஷின் எல்லா யூனிட்லேயுமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து வரும். ஏன் அப்படின்னா இப்போயே நம்ம 2 எக்ஸாம் தான் அனலைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தாலும் அந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கொஷின்னா இங்கே வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்களை வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சொல்லி நம்ம புக்கில் எக்கனாமிக்ஸில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன கொஷின்னா அந்த நலன்சார் திட்டங்கள் வந்து இருக்கும். 20 அம்ச திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும். அதை வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். அப்புறம் அதில் கொஞ்சம் வங்கிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த முத்ரா வங்கி, இந்த நபார்ட் வங்கி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா வங்கி எதுக்கு அதில் முக்கியம்னா வங்கின்னு தனியாக 12th இருக்குது. இருந்தாலும் அதில் என்ன ஏன் வங்கி முக்கியம் அப்படின்னா அதில் வந்து என்ன அப்படின்னா இந்த ஊரகத்தில் வந்து கடன் கொடுக்கறதுக்கு என்னென்ன வங்கிலாம் இப்போ முத்ரா வங்கின்னு எடுத்துக்கிட்டால் சின்னதாக தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த வங்கிலாம் கடன் கொடுக்கும். அது எவ்வளோ கடன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து அதை வந்து ஒரு வறுமையை ஒழிக்கிறது தானே, அதுவுமே ஒரு வறுமையை ஒழித்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கிறதுக்கு தான் அந்த வங்கி உதவுது. அந்த மாதிரி இது வந்து ஊரக வேலைவாய்ப்பில் படிச்சுக்கணும் சரிங்களா. அதுவும் படிச்சுக்கணும். இந்த திட்டங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா. திட்டமில் வந்து இந்த புக்கில் இருக்கிறத அடிக்கடி
கேட்டுட்டு தான் இருக்காங்க. 2025 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இதுதான் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இதை தான் வந்து வரிசைப்படி கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து படித்து வச்சுக்கோங்க. எப்படி கேட்டாலும், ஏன்னா பொருந்தாததாக கூட கேட்கலாம், இல்லை ஆர்டர் பண்ணி கூட கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் ஊரக பொருளாதாரம்ல தான் கேட்டிருக்காங்க. இது வந்து இதே இதை வந்து பார்த்திங்கன்னா 2019 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. 2019 வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இந்திய பொருளாதாரம்ல கேட்டிருக்காங்க. இந்திய பொருளாதாரம்ல சொன்னேன்ல, இந்திய பொருளாதாரம்ல சிறுபிளவாண்டு பெருவிளவாண்டு, அதாவது மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா 1951 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிறுபிளவாண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நிறையா வந்து தேக்கங்கள் ஏற்பட்டிருக்கும், நிறைய நோய்களால் நிறையவே இறந்துருப்பாங்க. அதனால் அது சிறுபிளவாண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து இந்திய பொருளாதாரத்துலையுமே கொஸ்டின் கேட்டுட்டு வர்றாங்க. இந்திய பொருளாதாரம்ல சிறுபிளவாண்டுங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து 2019 குரூப் 4ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நாட்டோட கல்வி முறை அடிப்படை நிலை, அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி வந்து எந்த அடிப்படையில் இருக்குன்னு கேட்குறாங்க. எத்தனை அடிப்படையிலனா, இப்போ நம்ம படிப்போம்ல ப்ரீகேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் 1லேருந்து 8 வரைக்கும் ஒரு இது, அதுக்கப்புறம் 9th 10th அந்த மாதிரிலாம் படிப்போம்ல, காலேஜ் வரைக்கும் அப்படிலாம் படிப்போம்ல. இந்த மாதிரி 6 நிலைகள் இருக்குது. சரிங்களா? ஆமாம், 6 நிலைகள் கரெக்டு தான். 6 நிலைகள், நம்மளோட நிலைகள் வந்து 6 நிலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்தியாவோட கல்வி முறையை கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். நான் கல்வி முறைன்னு எடுத்துக்கிட்டால் இது அதே தான் சுற்றி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று கல்வி நிலை, இன்னொன்று தொழில் வாய்ப்பு. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். மக்களுக்கு வந்து பொருளாதாரம்னா காசுங்கிறது ஒரு இது, ஆனால் கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கல்வி முறை, அப்புறம் தொழில் முறை, இதைத்தான் வந்து அடிக்கடி வந்து எக்கனாமிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கல்வி சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், அதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த 5 யூனிட்டில் கவர் ஆகுதோ அதை முக்கியமாக கவர் பண்ணுற மாதிரி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வறுமை வந்து முக்கியம். ஏன்னா வறுமைங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அது வந்து முக்கியமான ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் வேலை வாய்ப்பாக தான் தொழில்னு சொல்லிட்டேன். இதுவும் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இடத்துல தான் அவங்க எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் இயரை வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்களேன், அடுத்து 2019 குரூப் 4ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2017-18 தமிழ்நாட்டோட ஒரு மனுஷனோட சராசரியான வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 2200ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நார்மலான ஒரு வருமானம் தான். 2017-18 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்போங்கிறத இதை வந்து நீங்கள் இப்போ உள்ளதை வந்து இது இந்த மாதிரி கொஷின்லாம் இப்படி கேட்குறாங்கங்கிறத இப்போ வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? மொத்தம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2200. இது வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தில் எப்படி கேட்குறாங்க, தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் எவ்வளவு, நம்ம கடன் எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ கட்டணும், ஒரு மனுஷனில் எந்தெந்த துறைக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அந்த தமிழ்நாட்டோட பொருளாதாரம், அதுக்கு மாதிரி துறைகளுக்கு ஒதுக்கீடு எல்லாமே இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வரும். ஏன்னா இப்போ வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க இல்லைங்களா, அதில் வந்து ஆகஸ்ட்டில் வந்து பட்ஜெட் போட்டாங்க. அந்த பட்ஜெட்டில் வந்து எல்லாமே கவர் ஆகும். அதை வந்து பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்றது இதிலிருந்து எப்படி படிக்கணுங்கிறத இதையுமே ஓவராலாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து எழுத்தறிவு என்ன எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்ற மாதிரி சென்னையை சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஜாகிரஃபிலையுமே இருக்கும். ஜாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்ட் வந்து சென்னை. ஏன் வந்து சென்னை அழைக்கிறாங்க அப்படின்னா, அங்கே தான் வந்து நிறைய உதிரி பாகங்கள், அதாவது காரு, அதுக்கப்புறம் மோட்டார் பைக், இந்த மாதிரி எல்லா உதிரி பாகங்களுமே எங்கள் சென்னையில் தான் அதிகமாக உற்பத்தி ஆகுது. எங்கே இருக்கிறனால தான் அதை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லி சென்னையை சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தில் தான் இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தொழிலில் இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். சரிங்களா? என்னென்ன தமிழ்நாட்டில் வந்து சிவகாசியில் என்ன ஃபேமஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் என்ன ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, சென்னையை வந்து இந்தியாவோட மருத்துவ தலைநகரம் கூட சொல்கிறாங்க. அப்புறம் வங்கியின் தலைநகரம் கூட சொல்கிறாங்க. இன்னொன்று ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டோட தலைநகரமே சென்னை தான். அதனால அங்கே தொழில்துறை எல்லாமே ஃபேமஸாக இருக்கும். இப்போ ஓவராலாக மேஜராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே ப்ரூஃப் காமிச்சிட்டேன். 2019 குரூப் 4ல் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேள்வி கேட்டிருக்காங்க 2019 குரூப் 4ல். அடுத்து
19 இந்திய பொருளாதாரத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 கேள்வியாக அந்த 2 யூனிட்டில். ஓகேங்களா. அடுத்து ஊரக பொருளாதாரத்தில் ஒரு கேள்வி. சரிங்களா. மொத்தம் வந்து 5 கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 2019 5 கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்ன யூனிட்னா இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டோட பொருளாதாரம், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊரக பொருளாதாரம். 2025 குரூப் 4ல் அதே மாதிரி ஊரக பொருளாதாரமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அந்த திட்டங்களை பற்றி பேஸ் பண்ணி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும், அதில் மட்டுமே 2 கேள்வி கேட்டிருக்காங்க. மேஜராக வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்டாக இருக்குது இதில். சரிங்களா. அப்போ 2025 குரூப் 4ல் 2 லெசனை ஃபோக்கஸ் பண்ணி 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் பர்டிகுலராக இதே மாதிரி தான் கேட்டுட்டு வராங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, அதுவுமே இந்திய பொருளாதார விடுதலை முன்னரும் பின்னரும்ல 5 ஆண்டு திட்டம், அதுக்கப்புறம் தொழில் சார்ந்த அந்த வேளாண்மை முறைகள் அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கேட்டிருக்காங்க, 2024 குரூப் 4ல் இந்திய பொருளாதாரம் அதே யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணி என்னென்னா இந்த மனித மேம்பாட்டு குறியீடோட சென்சஸ் கேட்டிருக்காங்க, வரிசைப்படுத்துகன்னு. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தொழிலை பற்றி கேட்டிருக்காங்க 2 கொஷினாக. அப்புறம் 3வது கொஷின் கல்வி முறைகளை பற்றி கேட்டிருக்காங்க 3 கொஷின். ப்ளஸ் வந்து அவ்வளோதான். 3 கொஷின் 2024ல். அதுக்கப்புறம் இந்தியாவோட மேம்பாட்டு அனுபவங்கள், அதுவுமே தொழிற்கொள்கையை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க, அது ஒன்று. ப்ளஸ் வந்து இன்னொன்று உழவர்களை பற்றி அந்த கடன் அட்டை கிஷான் கார்டு வந்து சொல்லியிருக்காங்க, அதை வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் மேஜராக 5 கேள்வி. இதில் 5 கேள்வி 2024 5 கேள்வி, 2019 5 கேள்வி, 2025 குரூப் 4ல் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம புது சிலபஸ் மாறிலிருந்து நம்ம 2025 குரூப் 4ன்னு எடுத்துக்கிட்டால் மினிமம் 3 கேள்வி கண்டிப்பாக கேட்குறாங்க. நம்ம புக்கில் உள்ள அந்த 5 லெசனுக்கு 3 கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 11th புக்கை ஃபஸ்ட்டு வந்து முடிக்காதவங்க ஃபஸ்ட்டு 11th புக்கை வந்து ஓவராலாக கவர் பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா அதில் வந்து 3 கேள்வி வருது. ஓகேங்களா. இப்போ நம்ம எத்தனை கேள்விக்கு பார்த்துருக்கோம், 10th புக்கில் நீங்கள் நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் 10th புக்கில் மொத்தம் வந்து 15 கேள்வி வருது. இது ஒரு 3 கேள்வி. அப்போ 18 கேள்வி இப்போ உங்கள் கையில் இருக்குது. சரிங்களா. மினிமம் தான் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த வட்டம் 10th புக்கிலேருந்து 18 கேள்வி வரலாம், 20 கேள்வி. மினிமம் நம்ம 20ன்னு சொன்னோம், எத்தனை நாள் வரலாம். ஆனால் 2025ல் 15 கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. சப்போஸ் இந்த வட்டம் எக்ஸ்ட்ரா கூட 2 கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா. அப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு 20 கேள்வி கிட்ட நம்ம என்னென்ன யூனிட் படித்தா என்னென்ன வரும் அப்படிங்கிறதுக்கு 20 கேள்வி இருக்குது. 75 மார்க்கில் 15 மார்க் கரண்ட் அஃபேர்ஸ் போய்கிட்டா மிச்சம் எத்தனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு 60 மார்க்கு. சரிங்களா. 60 மார்க்கில் 20 கேள்விக்கு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, மிச்சம் 40 மார்க்கு தான். அது வந்து நம்ம அடுத்தடுத்துங்கிற மாதிரி இதை அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம். ஃபஸ்ட்டு இந்த 20 கேள்விக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 கேள்விக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க. சரிங்களா. எக்கனாமிக்ஸில் 3 ப்ளஸ் வந்து 10th புக்கில் அந்த 16 யூனிட் 15 யூனிட் படித்தா 15 மார்க்கு. அதை வந்து ஃபஸ்ட்டு மேஜராலாக ஓவராலாக கவர் பண்ணி முடிச்சுருங்க. அடுத்தடுத்து என்னென்னங்கிறத அப்டேட் நம்ம டீம் வந்து சொல்லுவோம். சரிங்களா. இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், இதை வந்து ஒரு தடவை அடித்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் வறுமை, அதுக்கப்புறம் தொழிற்கொள்கை, அதுக்கப்புறம் கல்வி, வருமானம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 ஆண்டு திட்டம்ங்கிறது, நிதி ஆயோக், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் முக்கியமாக கவர் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா. ஏன்னா அதுதான் வந்து நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது. அதனால் அந்த மாதிரி ஓவராலாக படிக்கணும். சரிங்களா. இப்போ வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. சிறுதுளி தான் பெருவெள்ளம். தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்.